இப்படி குத்தி 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 ஒரு 1000 ஓட்டை போடணும். நாங்கள் பாரம்பரிய முறையில் செய்கிறதுனால கல்லுப்புக்குள்ள அதை வச்சுட்டு அப்படியே மூடிடணும். வச்சுட்டு மூடிடணும். மூடிடணும் சாமி. மூடிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு இந்த முட்டையை எடுக்கணும். முட்டையை எடுத்து கழுவிட்டு வாயு பிடிப்பு, நெஞ்சு எரிச்சல், நெஞ்சு திம்முன்னு இருக்குது, வயிறு திம்முன்னு இருக்குது, ஏப்பம் வரல, கேஸ் போல, வயிறு வீங்கிக்கிச்சு, ஜீரணமால, அல்சரு, தொண்டையில் புண்ணு, வயிற்றுல புண்ணு, குடலில் புண்ணு, இப்படி அல்சர் கம்ப்ளைண்ட்டு, கேஸ்ட்ரிக் அல்சர்னு சொல்கிறாங்க. இப்போ என்னென்னமோ சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு அருமையான நிரந்தர தீர்வு செய்முறை விளக்கத்தோட ஐயா சொல்ல போறாரு. நம்ம கேட்போம். இந்த முட்டையை இப்போ இதில் அவிச்ச முட்டை, இப்போ இது அவிச்ச வாழைக்காய், இது அவிச்ச உருளைக்கிழங்கு. நெஞ்சில் எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கு, எதுவுமே சாப்பிட முடியல, எனக்கு அப்படியே மெலிஞ்சுக்கிட்டே போவாங்க. இந்த மாதிரியான கோளாறுகளையும் மற்றும் உடம்புல இருக்கக்கூடிய வாயுக்கள் எங்கே இருந்தாலும் உச்சி முதல் பாதம் வரை எங்கே வாயுக்கள் இருந்தாலும் சரி, இந்த முட்டையை சாப்பிட்ட உடனே, இந்த உப்புல வச்ச முட்டையை சாப்பிட்ட உடனே அம்பிட்டு குணமாயிடும். நான் சொல்லலை, நம்ம முன்னோர்கள் சொன்னது. காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு வாழைக்காயை எதுவுமே நினைக்காதீங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க. சாப்பிட்டால் மேற்கொண்ட சொன்ன அனைத்து வியாதிகளும் குணமாகும். வாழைக்காய் சாப்பிட்டா வாயு பிடிச்சிக்கிடுச்சுன்னு சொன்னால அதுக்குள்ளே தான் மருந்து இருக்கு, நம்மளுக்கு தெரியல. அதாவது ஒரு பாம்பு கொத்திருச்சுன்னா அந்த பாம்புக்கு விஷயத்துல இருந்து எடுக்கிறாங்கன்னா அந்த பாம்போட விஷயத்துல இருந்தா பாம்புக்கு மருந்து எடுக்கிறாங்க. அது மாதிரி வாழைக்காயில இருந்தா வாழைக்காய்க்கு, அதாவது வாயு எது வாயு சார்ந்த பொருட்களை அதையே பிளஸ்ஸா மாத்துங்க, மைனஸா இருக்கிறத. வணக்கம் நண்பர்களே. உணவே மருந்து என்ற அலை குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்துள்ளக்கும் உங்கள் அன்பு சோதனையின் நன்றியும் வாழ்த்துதலும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய அருகில் ஆண்டவர் குருத்து நிர்வாகியும் எங்களுடைய குருநாதரமாக இருக்கிற மதிப்புக்குரிய மதுரை முத்துராஜ் ஐயா கூட இருக்காங்க. என்னுடைய அப்பா கூட வந்தாருன்னா பார்த்தீங்கன்னாக்கா சின்ன மருத்துவமாக சொல்லுவார், ஆனால் நிறைய வியாதிகளை குணமாக்கும். இன்றைக்கி எங்கே பார்த்தாலே பார்த்தீங்கன்னாக்கா வாயு பிடிப்பு, நெஞ்சு எரிச்சல், நெஞ்சு திம்முன்னு இருக்குது, வயிறு திம்முன்னு இருக்குது, ஏப்பம் வரல, கேஸ் போல, வயிறு வீங்கிக்கிச்சு, ஜீரணமால, அல்சரு, தொண்டையில் புண்ணு, வயிற்றுல புண்ணு, குடலில் புண்ணு, இப்படி அல்சர் கம்ப்ளைண்ட்டு, கேஸ்ட்ரிக் அல்சர்னு சொல்கிறாங்க. இப்போ என்னென்னமோ சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு அருமையான நிரந்தர தீர்வு செய்முறை விளக்கத்தோட ஐயா சொல்ல போகிறாரு. நம்ம கேட்போம். அப்பா, இன்னைக்கு நீங்கள் கையில் முட்டை வச்சுருக்கீங்க, என்னுடைய கையில் உருளைக்கிழங்கு இருக்குது, வாழைக்காய் இருக்குது, உப்பு இருக்குது, அதோட பின்னும் சேர்த்து வச்சுருக்கோம். இன்றைக்கி என்ன மருத்துவ குறிப்பு சொல்ல போகிறோம்? ஆமாப்பா, இப்போ நீங்கள் சொன்னது அற்புதமான வார்த்தைகள். அதாவது எரிகுண்ம வாயுன்னு சொல்லப்படக்கூடிய நெஞ்சு எரிச்சல், இரைப்பையில் ஏற்படக்கூடிய தோஷங்கள், அப்புறம் இந்த கல்லீரல் கொடுக்கக்கூடிய பித்த நீர் அதிகமாயிடுச்சுன்னா தேவைப்படக்கூடிய இந்த எரிச்சல் வந்துடும். அது மாதிரி இன்னும் அநேக விதமான வாய்க்கள் கோளாறுகள். அதில் அற்புதமான மருந்து என்ன அப்படின்னா, இப்போ ரொம்ப எளிமையானது தான். இது உணவே மருந்து. சரிங்கப்பா, உணவே மருந்து. இந்த முட்டையை இப்போ இதில் அவிச்ச முட்டை, இப்போ இது அவிச்ச வாழைக்காய், இது அவிச்ச உருளைக்கிழங்கு. இது எதுக்காக சொல்ல வரோம்னா, அநேக பார்க்கக்கூடிய நேயர்கள் சைவம் அசைவம்னு ரெண்டாக இருக்காங்க. சைவம் உள்ளவங்க இது சொல்கிறேன், விளக்கம் சொல்கிறேன். இந்த முட்டையை அவிச்ச முட்டை, இந்த முட்டையை அநேக கூறுகளாக ஐயா அவங்க ஒரு 1000 ஓட்டை போடணும். அதாவது சும்மா இருக்கிற இடத்துல ஒரு முட்டையை அவிச்சுக்கிறணும். அவிச்சிட்டு இரவு அவிச்சிடணும். இரவு தான் அவிக்கணும். அவிச்சு எடுத்து இப்படி உடைச்சிட்டு எப்படி அப்படியே குத்திக்கிட்டே இருக்கணும். இப்படி குத்தி 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 அதில் அநேக விதமான துளைகளை ஏற்படுத்தி, அந்த துளைகள் மூலமாக என்ன முட்டையை துளைகள் போட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இதில் உப்பு கொட்டையான் அப்படின்னு சொல்லுவாங்க, உப்பு கொட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது உப்பு வாளி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த உப்புகளை கல்லுப்போ தூளுப்போ ஏதோ ஒரு உப்பு, இது கல்லுப்பு. நாங்கள் பாரம்பரிய முறையில் செய்கிறதுனால கல்லுப்புக்குள்ள அதை வச்சுட்டு அப்படியே மூடிடணும். மூடிடணும் சாமி. மூடிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு இந்த முட்டையை எடுக்கணும். முட்டையை எடுத்து கழுவிட்டு 1 டம்ளர் நீராகாரம்னா தெரியும், பழைய சோறு தண்ணி, அந்த தண்ணியை பக்கத்தில் வச்சுக்கிறணும். இந்த முட்டையை எடுத்து சாப்பிட்டுட்டு, முட்டையை சாப்பிட்றீங்களா சாமி? கண்டிப்பாக. பாருங்க, குத்தி வச்சது, உப்புல வச்சு குத்தி வச்சது. இது பார்த்தீங்கன்னா அப்படியே சுருங்கி இருக்கும். அதில் இருக்க வாட்டர் கண்டென்ட், கார்போஹைட்ரேட் எல்லாத்தையும் அது சுத்தமாக காலி பண்ணிடும்.
இந்த மாதிரி முட்டையை வந்து சாப்பிட்றணும். காலையில் எந்திரிச்சோன்னே வெறு வயிற்றுல வாயை கொப்பளிச்சுட்டு பல்லு விளக்குறவங்க பல்லு விளக்குங்க, பல்லு விளக்காட்டினாலும் பரவாயில்ல, எந்திரிச்ச உடனே இந்த முட்டையை சாப்பிட்டுட்டு இந்த முட்டையை வந்து சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் நீராகார தண்ணியை மட்டும் குடிச்சிருங்க. அதிலிருந்து இப்போ இந்த தமரக வாயு, ருத்ரவாயு, அதாவது தமரக வாயுன்னா, தமரகம்னா இதயம், இதயத்தில் ஏற்படக்கூடிய வலி, ருத்ரவாயு இறைப்பையில் ஏற்படக்கூடிய, இறைப்பையிலிருந்து அசிடிட்டி அண்டு கொலைட்டிட்டிஸ் அண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தமிழில் வந்து எரிக்குண்ம வாயுன்னு சொல்லுவோம். அதாவது நெஞ்சில் எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது, எதுவுமே சாப்பிட முடியல, எனக்கு வந்து அப்படியே மெலிஞ்சிக்கிட்டே போவாங்க. இந்த மாதிரியான கோளாறுகளையும் மற்றும் உடம்புல இருக்கக்கூடிய வாயுக்கள் எங்கே இருந்தாலும், உச்சி முதல் பாதம் வரை எங்கே வாயுக்கள் இருந்தாலும் சரி, இந்த முட்டையை சாப்பிட்ட உடனே, இந்த உப்பில் வச்ச முட்டையை சாப்பிட்ட உடனே அம்பிட்டு குணமாயிடும். நான் சொல்லலை, நம்ம முன்னோர்கள் சொன்னது. இதுக்கு வந்து முட்டையை வந்து உப்பில் வச்சு கழுவிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் நீராகார தண்ணியை மட்டும் குடிங்க. காடி நீர்னு சொல்லக்கூடிய நீராகார தண்ணியை குடிங்க. குடித்த உடனே மேற்கொண்டு உடம்புல இருக்கக்கூடிய எந்த வாயுக்கள், எந்த எரிச்சல், எந்த புண்ணு, அந்த அல்சரு, அந்த ரணம் ஆன எல்லாமே உள்ளுக்குள்ளே வயிற்றுக்குள்ளேயே புண்ணாக போயிடும். அந்த புண்ணானவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க, சாப்பிடாம மெலிஞ்சுக்கிட்டே போவாங்க. இந்த மாதிரியான தோஷங்கள், அனைத்து விதமான தோஷங்களையும் குணப்படுத்தக்கூடிய சர்வ வல்லமை படைத்த அற்புதமான இந்த வீட்டில் எளிதாக செய்யக்கூடியது உப்பு கொட்டையானல காலையில் அப்படி முட்டையை எடுத்து நல்லா கழுவிடணும். கழுவிட்டு தண்ணியில் கழுவிடுங்க. கழுவிட்டு இந்த முட்டையை மட்டும் அப்படி சாப்பிடுங்க. சாப்பிட்ட உடனே மேற்கொண்ட அனைத்து விதமான கபாலத்தில் ஏற்படக்கூடிய எரிச்சல், வலி வேற எரிச்சல் வேற, டென்ஷனாகவே இருப்பீங்க. ஆனால் பட்டு நாத்தத்தோட மோஷன் போகும். மோஷன் வந்து பயங்கர நாத்தத்தோடு போகும். அதை பற்றி கவலைப்படாதீங்க. இது சாப்பிட்டீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து வகையான எரிக்குண்மத்தினால் ஏற்படக்கூடிய, அதாவது குண்மத்திலேயே வாயுக்களில் ஒரு இது வந்து குண்ம வாயு, அந்த குண்ம வாயுனால் வரக்கூடிய தோஷங்கள் அதெல்லாம் வந்து போயிட்டு அந்த குண்மத்தையும் ஆற்றக்கூடிய வல்லமை படைத்த அற்புதமான இந்த முட்டையில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான உண்ண மறந்த உணவுகள். கண்டிப்பாங்கப்பா. அப்போ இந்த உருளைக்கிழங்குல காட்டுங்க சார். அடுத்து உருளைக்கிழங்கு. இப்போ இதே இது வந்து அசைவம். முட்டை வந்து அசைவம் நினச்சவங்க வந்து உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி அவிச்சிருங்க. அவிச்சிட்டு நல்லா குத்திடுங்க. ஊசியை வச்சு குத்தி சின்ன உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. சாப்பிட்ற அளவுக்கு அவிச்சிருங்க. அவிச்சிட்டு நல்லா வந்து ஊக்க வச்சு, அதாவது ஊசியை வச்சு ஓட்டை போடுங்க. நல்லா ஃபுல்லாக ஓட்டை போட்டு அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. காலையில் எந்திரிச்ச உடனே தோலை அவிச்சது தானே, தோலை உரிச்சுக்குங்க. தோலை உரிச்சிட்டு அப்படியே வந்து மென்று சாப்பிட்டு ஒரு டம்ளர் நீராகார தண்ணி சாப்பிட்லாம், தப்பே கிடையாது. உணவில் செய்யப்படக்கூடிய காடி நீர், நீர் ஆகாரம், அதாவது நீரே ஆதாரம், நீரின்றி உலகில் இல்லை, நீரின்றி உலகில் இல்லை. அது மாதிரி நீங்கள் தான், நீங்கள் இல்லாமல் இந்த உலகே இல்லை. மனுஷனே இல்லைன்னு இந்த பூமி எதுக்கு நம்மளுக்கு? அது மாதிரி நீரின்றி உலகில் இல்லை அப்படின்ன மாதிரி இதில் ஃபுல்லாக ஓட்ட போடலாம். சரிங்க, உருளைக்கிழங்கு கிடைக்கலைங்க, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கவலைப்படாதீங்க. அடுத்தது வந்து வாழைக்காய், அற்புதமான வாழைக்காய். இந்த வாழைக்காயை வந்து அவிச்சிருங்க. அவிச்சிட்டு அதே மாதிரி நல்லா ஓட்டை போடுங்க. ஓட்டை போட்டு தோலை எடுத்துருங்க. வாழைக்காயில் தோலை எடுத்துருங்க. தோலை எடுத்துட்டு இதை ஃபுல்லாக ஓட்டை போடணும். ஏன்னா இது வாழைக்காயாக இருக்கிறதுனால பிச்சு காட்ட முடியாது. நல்லா அவிச்சிட்டிங்கன்னா தோல் அதுவாக அந்த கரணையாக பிரிஞ்சிடும். வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய கரணை வந்து 1 2 அந்த 3 அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விதமான லேயர் தான். 3 விதமான லேயர் இருக்கும். இதை வந்து நல்லா முதல்ல அவிச்சிருங்க. அவிச்ச ஒன்று தோலை உரிச்சிருங்க. தோலை உரிச்சிட்டு அதில் இந்த ஊக்க வச்சு நல்லா அப்படி குத்துங்க. குத்திட்டு உப்பில் வச்சுருங்க. உப்பில் வச்சு அதை வந்து சாப்பிடுங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு வாழைக்காயை எதுவுமே நினைக்காதீங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க. சாப்பிட்டால் மேற்கொண்ட சொன்ன அனைத்து வியாதிகளும் குணமாகும். சூப்பர்ப்பா, சூப்பர். நேரிலே இனி அல்சர் கம்ப்ளைண்ட்டாக கவலைப்பட வேண்டாம், இல்லை வாயு தொல்லை கவலைப்பட வேண்டாம். வயிறு எரிச்சலாகுது, இல்லை வயிறு சம்மந்தமான பிரச்சனை, வாயு சம்மந்தமான பிரச்சனை, வாயு வந்து அங்கங்கே பிடிச்சிக்கிச்சு, இழுக்குது, வலி. வாழைக்காய் சாப்பிட்டா வாயு பிடிச்சிக்கிச்சுன்னு சொன்னால அதுக்குள்ளே தான் மருந்து இருக்கு, நம்மளுக்கு தெரியல.
அதாவது ஒரு பாம்பு கொத்திருச்சுன்னா அந்த பாம்புக்கு விஷம் எதுல இருந்து எடுக்கிறாங்கன்னா அந்த பாம்போட விஷத்துல இருந்து தான் பாம்புக்கு மருந்து எடுக்கிறாங்க. அது மாதிரி வாழைக்காயில இருந்தா வாழைக்காய்க்கு, அதாவது வாயு எது வாயு சார்ந்த பொருட்கள் அதையே ப்ளஸ்ஸா மாத்துங்க, மைனஸா இருக்கிறத. நேரிலே அப்படிப்பட்ட மருந்துகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நீங்க செஞ்சு வீட்டில் மருந்து இல்லைங்க, இது உணவு. உண்ண மருந்த உணவு. இதை பார்த்தீங்கன்னாக்க நீங்க வீட்டில் செஞ்சு கண்டிப்பா சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமானது. இனி யாரும் அல்சர், மலச்சிக்கல் வராது, பசியின்மை, எரிக்குண்மம், தலைவலி, உச்சி முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய வாயு தொல்லைகள், எனக்கு கால் மட்டும் பிடிச்சி இழுக்குதுங்க, அப்புறம் கால் அப்படியே ஆடுதுங்க, அப்புறம் ஒரு நரம்பு துடிக்குது, கண்ணுக்கிட்ட நரம்புலாம் துடிக்கும்ல, அந்த ஒரு மாதிரியா துடிச்சுக்கிட்டே இருக்கும், கண்ணு நரம்பு இங்கெல்லாம் துடிக்கும். இந்த மாதிரியான துடிப்புகள் அத்தனையும் நிப்பாட்டக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. மருந்து இல்லை, உண்ண மறந்த உணவு.